ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜிகேல வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஜிகேல என்ன டாபிக் அப்படின்னா நம்ம நாட்டோட வந்து அதிகமாக வந்து நம்ம நாட்டோட வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம நாட்டோட வந்து எல்லையை பகிர்ந்து கொள்வது வந்து மொத்தம் வந்து எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா 7 நாடுகள் வந்து என்னதுன்னா இருக்குது. அந்த 7 நாடுகளை நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் ஏபிசின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதில் ஏபிசி அந்த பி வந்து ஸ்கொயராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா பியில் வந்து 2 நாடுகள் வந்து என்ன செய்யணும் வரும். அடுத்து எம்என்ஓபி அப்படின்னு வரும்ல, அதில் ஓ மட்டும் விட்டுடுங்க, எம்என்பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னதுன்னா ஷார்ட் ஃபார்ம். ஸோ இப்படி ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன நாடு இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னு வரும். பி அப்படிங்கிறப்போ ஸ்குவாட் சொன்னேன்னா அப்போ பியில் வந்து 2 இருக்குது. ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று வந்து பூடான். சி அப்படிங்கிறப்போ சைனா. அடுத்து எம் அப்படிங்கிறது வந்து மியான்மர், என் அப்படிங்கிறது நேபாள், பி அப்படிங்கிறது பாகிஸ்தான் அப்படின்னு வரும். இதுதான் மொத்தம் வந்து 7 நாடுகள். நம்ம நாட்டை சுற்றியுள்ள 7 நாடுகள் வந்து இதுதான் நம்ம நாட்டோட எல்லையை வந்து என்ன செய்யுதுன்னா பகிர்ந்து கொள்ளுது. ஃபஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா இதில் வந்து நம்ம நாட்டோட எல்லையை வந்து அதிகமாக எது வந்து பகிர்ந்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது வந்து நம்ம நாட்டோட ஒரு நெருங்கிய நட்புள்ள ஒரு நாடு. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 4096.7 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அது வந்து எல்லை வந்து பகிர்ந்துக்கிறது. செகண்ட் வந்து என்ன நாடு அப்படின்னா சைனா வந்து கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர் வந்து என்ன செய்யுதுன்னா நம்ம நாட்டோட எல்லையை வந்து பகிர்ந்து கொள்ளுது. அடுத்து வந்து என்னதுன்னா பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 3323 கிலோமீட்டர் வந்து நம்ம நாட்டோட எல்லை வந்து பகிர்ந்து கொள்ளுது. நெக்ஸ்ட் நேபாள் 1751 கிலோமீட்டர் நம்ம நாட்டோட எல்லை பகிர்ந்து கொள்ளுது. நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து மியான்மர் வந்து 1643 கிலோமீட்டர் நம்ம நாட்டோட எல்லை பகிர்ந்து கொள்ளுது. பூடான் வந்து 699 கிலோமீட்டர் நம்ம நாட்டோட எல்லை பகிர்ந்து கொள்ளுது. ஆப்கானிஸ்தான் வந்து 106 கிலோமீட்டர் வந்து எல்லை வந்து நம்ம நாட்டோட பகிர்ந்து கொள்ளுது. இப்போ வந்து நம்ம நாட்டோட அதிகமாக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பங்களாதேஷ். குறைவாக எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடுன்னு கேட்டாங்கன்னா அது ஆப்கானிஸ்தான்.